ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற அனைத்து தகவலுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதின்னு இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முழு விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் மீன ராசிக்காரங்கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்னென்னா, இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு செயலை நம்ம செய்ய சொல்லி எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் சரிங்க, அந்த செயலை அது கஷ்டம் கடினம் அப்படின்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அது கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யாமலும் விட மாட்டாங்க. அதை எப்படி திறம்பட நல்லா செய்யணுங்கிறதுல மட்டும்தான் அவங்களது முழு கவனமே இருக்கும். எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்க. அந்த வேலையை ஒரு வித்தியாசமான புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க திகழ்வாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. குரு பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால இவங்ககிட்ட நல்ல புத்தி கூர்மை இருக்குங்க. மேலும் எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் அறிவாற்றலாக செய்வாங்க. இவங்க செய்கிற வேலையை பார்த்துட்டு மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் தான் எந்த ஒரு செயலுமே இருக்கும். இவங்கக்கிட்ட இவங்களோட ரகசியமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. மற்றவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி தயங்குவாங்க. இவங்கக்கிட்ட தயக்கம் இருக்கவே இருக்காது. இந்த மீனம் ராசிக்காரங்கிட்ட இது ஒரு சிறப்பான குணம்னே சொல்லலாம். இவங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் இந்த வேறுபாடு இல்லாமல் பழகுவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த நீங்கள் உங்களது வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் நீங்கள் குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையுமே சரிங்க, நீங்கள் இந்த துன்பங்கள் நீங்கள் தொடர்ந்து குரு பகவான் அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும். எடுத்த காரியத்தில் ஏற்படும் காரிய தடைகள் நீங்கி இன்பமான உங்களது வாழ்க்கை அமைய குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக அமைவார். மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் குரு பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். அதுவும் வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே நன்மை தரும் வகையில் உங்களுக்கு அமையுங்க. நிறைய சிறப்பு குணம் இருக்குங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. அதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கான பலன் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, தெளிந்த ஞானம் கொண்டு எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களது முயற்சிகளால் நல்ல முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதனின் சஞ்சார நிலை இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அப்படி இல்லாமல் இருந்தாலும் கூட ராசிநாதனோட பார்வை உங்களுக்கு சப்தம பாக்கிய லாபஸ்தானத்தில் உண்டாகுதுங்கிறதுனால யோகம் தரும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இதன் மூலம் உங்களது மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மனம் தெளிவு பெறும். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை நிலவி வந்தால் குழப்பமான சூழ்நிலை விலகி மனம் மகிழும்படியான சிறப்பான நாட்களை உங்களது இல்லங்களில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். உங்களது நட்புகளால் சோதனை வந்திருந்தாலும் கூட அந்த சோதனை நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு அவர்கள் மூலம் சிறப்பான பலன்கள் சேரும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெரிய அளவில் முதலீடு செஞ்சுட்டு எதிர்பார்த்த வருவாய் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு உங்களோட நிலை மாறி வருவாய் உயர்ந்து காணப்படும். வரவேண்டிய பதவி பணம் எல்லாமே உங்களுக்கு சேரும். நல்ல உயர்வு ஏற்படுத்தி தரும் சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கலன்னு ஒரு சிலர் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக இடமாற்றம் கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்குங்க. உங்களுக்கு தெய்வம் கண் திறந்து பார்க்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தீங்களா, கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு உங்களது சிறப்பான நல்ல வேலைகளை செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இப்போ கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தோடு செஞ்சு குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு உங்களது தொழிலையும் சரி வேலையும் சரி செய்ய தொடங்குங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்யணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 21, 30 இந்த 2 தினமும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. அதுபோல் உங்களது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவான் வழிபாடு உங்களது வாழ்க்கையை வளமான வகையில் அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பார். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி
எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, எந்த ஒரு செயலையுமே சிந்தனை செஞ்சு திடமான முடிவு எடுக்கக்கூடிய இவங்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம்னே சொல்லலாம். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன் எப்படின்னு பார்த்தா, விரயஸ்தானத்தில் 7.5 சனியாக சஞ்சாரம் செய்து வந்த உங்களோட நட்சத்திரநாதன் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த விரய செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே கூடிய விரைவில் வந்துடுங்க. உங்களது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி மனம் மகிழும்படியான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்குங்க. உடல்நிலை சீராக இருக்கும், ஆரோக்கியம் அப்படிங்கிறது. இனிமேல் வந்துட்டு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடலாங்க. இது வரைக்கும் பட்ட துன்பம் துயரம் நீங்கி அப்பாடான்னு சொல்லி நிம்மதியாக நீங்கள் உட்காரலாம். மேலும் உங்களது வேலைகள் ரொம்பவும் சுலபமாக முடிக்கக்கூடிய வகையில் அமையுங்க. உங்களது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளும் விலகி உங்களது வாழ்க்கையில் இன்பம் தொடருங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராசிநாதனோட தானாதிபதி பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவானும் அங்கே இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகியிருக்கு. இதன் மூலம் உங்களது கனவுகள் நனவாகும் வாய்ப்பு ஏற்படும் போகுது. பல முயற்சிகளை மேற்கொண்டு நிறைவேறாமல் போன வேலையுமே கூட இனி உங்களுக்கு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் கூடிய விரைவில் முடிச்சு காட்டுவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு பல ஆர்டர்கள் வந்து சேருங்க. உங்களது எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும் வாய்ப்பு அமைச்சு கொடுக்கும். உங்களுக்குமே குலதெய்வ வழிபாட்டால் மன மகிழும்படியான செயல்கள் வந்து சேரும். குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை சங்கடங்கள் விளங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். உங்ககிட்டேருந்து சண்டை போட்டு பிரிந்து சென்ற நண்பர்களும் உறவினர்களும் அவங்களா தேடி வந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டம் தாங்க இது. தடைப்பட்டு இருந்த தொழில் சிறப்பாக நடக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு தேவை. அதனால் உங்களது தாய் தந்தையரை எந்த ஒரு மனம் கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை கூட உபயோகம் செய்யாதீங்க. அவங்களது அருள் உங்களுக்கு கிடைக்கணுங்க. கண்டிப்பாக அது ரொம்பவும் நல்லது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் எந்த ஒரு செயலையுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தரும். உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை சாதிச்சுக்கூடும் சிறந்த மாதம் இந்த மாதம். இது வரைக்கும் பட்ட துன்பங்களை எல்லாமே நீக்கி நீங்கள் உங்களது வருமானம் தொழில் எல்லாமே மேம்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னைக்குன்னு பார்த்தா ஆகஸ்ட் 10, 11ஆம் தினங்களில் வருதுனால அன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதலாக கவனம் செலுத்தணும். நீங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 21, 26, 30. இந்த 3 தினங்களுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தேடித்தரும். அதன் பிறகு நீங்கள் இந்த உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க உங்களது வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் காரிய தடைகள் விலக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணால், குலதெய்வ வழிபாடு தாங்க ஒரே விஷயம். குலதெய்வ வழிபாட்டால் உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெற முடியும். அதன் பிறகு மீனம் ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட நட்சத்திரநாதன் புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து சுக்கரனால் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நிலை உங்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியுமே வந்துட்டு நல்ல சிறப்பாக செஞ்சிங்கன்னா வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்குங்க. உங்களது முன்னேற்றத்துக்கு எல்லாமே முட்டுக்கடை போட்ட மாதிரி ஒரு சில பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களது வாழ்க்கையில் வளமான நாட்களை காண போகிறீங்க. உங்களது தொழிலில் இருந்த எதிரிகள் வந்துட்டு விலகிடுவாங்க. பணவரவு அதிகரித்து காணப்படும். தொழில் திறம்பட செய்வீங்க. இதன் மூலம் பொன்பொருள் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம்னே சொல்லலாம். மேலும் வந்துட்டு இந்த நேரத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் பார்வையால் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புமே அமையும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான சிறப்பான காலகட்டங்கள் அமையுங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே மறுமணம் செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டாலுமே நல்லபடியாக முடியுங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் நியாயமான செயல்களை மட்டும் கவனம் செலுத்தினா ரொம்பவும் நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவு விஷயங்கள்லாம் வந்து கட்டுப்பட்டு வந்துடுங்க. இதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரித்து காணப்படுங்க. காணாமல் போன பொருளுமே வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பண நெருக்கடி விஷயங்கள்லாம் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு இருக்காதுன்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் சிறப்பாக இருக்கிறதன் மூலம் உங்களுக்கு பண நெருக்கடி பிரச்சனை எல்லாமே விலகி காணப்பட போகுது. அரசியல்வாதிகள் உங்களது நிலைகள் உயர்ந்து காணப்படும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியம். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 11, 12 தினங்களில் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 23, 30ங்கிறதுனால அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
மேலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் இன்னல்களிலிருந்து விடுபட பரிகாரமாக எந்த கடவுளை வழங்கலாம் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாத பலன் சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, அந்த சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே ஒரு பதிவில் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.